Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெண்பூசணியை வச்சு ஒரு சூப்பரான மோர் குழம்பு எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். மோர் குழம்பு எப்பவுமே நம்ம பேக்கெட் தயிரில் வைக்கிறதோட வீட்டிலே பால் வாங்கி பசும்பாலில் போகிற ஊற்றி குழம்பு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்காக 3/4 லிட்டர் பசும்பால் வாங்கி அதை காய்ச்சி போகிற ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் பூசணிக்காயில் பாதி பூசணிக்காய் வரைக்கும் மோர் குழம்புக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த திஷ்டி பூசணி சொல்லக்கூடிய வெண்பூசணிக்காயில் உடலுக்கு சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம சாப்பிட்றதுனால அதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன, இதை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய சத்துக்கள்லாம் என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வெண்பூசணியில் காரக்குழம்பு வச்சு அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பூசணிக்காவை நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பூசணிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு 25 கிராம் வரும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூட கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லா பேஸ்டாட்டம் வரும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பூசணிக்காய் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா குழம்புல கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம குழம்பு கொதிக்க விட போகிறோம். ஸோ பூசணிக்காய் நல்லா குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா நிறுத்துருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். மோர் குழம்புக்கு தயிர் கொஞ்சமாவது புளிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாவது புளிச்சிருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு அந்த கொரப்புலாம் இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. குழம்பு தாளித்ததே எடுத்து குழம்புல நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மோர் குழம்புனாலே எல்லோ கலர் தான், எல்லோ கலரில் இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பூசணிக்காய் வெந்துச்சான்னு பார்த்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் சூப்பராக வெந்துடுச்சு. நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வெந்து வந்துக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் கூட அதில் தண்ணி இருக்கும். ஸோ இந்தமாரி ஒரு தட்டு இல்லை பாத்திரம் எதனா வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா பூசணிக்காயில் எடுத்துருக்க தண்ணியும் வந்துடும். நம்ம அப்படியே அந்த காயில் இருக்க தண்ணியை எடுக்காமல் போட்டோன்னா இந்த காயில் தண்ணியெல்லாம் நிறைய இழுத்துருக்கிறதுனால காய் சப்புன்னு இருக்கும், குழம்புல ஒரு டேஸ்ட்டை கொடுக்காது. அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம போட்டோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூசணிக்காவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். அந்த உப்பெல்லாம் பூசணிக்காயில் இறங்குற அளவுக்கு. நம்ம தயிர் ஊற்றுறதுக்கு முன்னாடி குழம்பு எவ்வளோ நேரம் வேணாலும் கொதிக்க வச்சுக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. பட் ஆனால் தயிர் ஊற்றிட்டா கரெக்டாக 5 மினிட்ஸில் 2 கொதி வரத்துக்குள்ளே 2 கொதி வந்தோடனே இறக்கிடணும். ஏன்னா தயிர் ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா திரிஞ்சிடும், குழம்பு கெட்டு போயிடும். தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயிரை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அந்த கட்டியாக சின்னதாக இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா தயிரை கரைச்சிக்கிட்டு அப்புறமா அதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கொதி தான், ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். அதுக்குள்ளே நிறுத்திடுங்க, மறந்துடாதீங்க. மோர் குழம்பு நல்லா கட்டியாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் ஹோட்டல்லலாம் மோர் குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக குழம்பு பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோடை காலத்துக்கு ஏற்ற சூப்பரான டேஸ்ட்டான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இப்போ நம்ம குழம்பு இறக்கிடலாம். மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்கு இல்லை மாங்காய் பச்சடி தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயில் நாளுக்கு நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பூசணிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் இது போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.